Hi guys, welcome to Zen Times Babu Family Tirupati to Ladakh 2024. நம்ம லடாக் பயணத்தில் இருக்கோம். சைக்கிள் ரைடில் இன்றைக்கி வந்து 16வது நாள். 16 நாள் வெற்றிகரமாக ரன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி நேற்று நைட் வந்து தாபாவில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதே தாபால் தான் இன்னமும் இருக்கும். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8:30 மணி ஆகுது. சியோனி மத்திய பிரதேஷில் இருக்கும். மத்திய பிரதேஷ் சியோனின்ற ஒரு ஊரில் இருக்கும். சியோனின்றது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர் தான். ஸோ அந்த ஏரியாவில் தாபாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் எழுந்து போக வேண்டியது. இந்நேரத்துக்கு நம்ம அரௌண்ட் 20 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்கணும். பட் என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அப்படியே டல்லாகவே இருக்குது உடம்பு. அதனால் அப்படியே நம்ம டைம் கடத்திட்டோம். இப்போ இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் தேடி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து தாபாலே வந்து ஆலு புரோட்டா சாப்பிட்டுட்டு இங்கேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 9 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் நான் கிளம்புறது இங்கேருந்து. பாப்பா இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் ஓட்ட போகிறோன்றது பிளான் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போயே 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. வெயிலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு 80 கிலோமீட்டர் 90 ஹீல்ஸாக மாறிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இன்னிலிருந்து தொடர்ந்து ஒரு 5 நாள் மத்திய பிரதேசில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து உத்தரப்பிரதேஷ், ஆக்ரா. ஸோ 5 நாள் வந்து மத்திய பிரதேசில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க மத்திய பிரதேசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். வாங்க போவோம். இன்றைக்கி காலையில் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா. ஸோ எப்படி இருக்குதுன்னு தெரில, ஓரளவுக்கு ஓகே தான். பட் இதுதான் சாப்பிட்டுட்டு நம்ம இன்றைக்கி வந்து இந்த சியோனை விட்டு கிளம்பணும். மத்திய பிரதேசத்தை விட்டு கிளம்பணும். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 50 கிலோமீட்டர் ஓடுவோனான்னு தெரியல. சரி சாப்பிட்டுட்டு கிளம்புவோம், டைம் ஆச்சு. வாங்க சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்களா கோதுமை பயிர், பூச்செடி, அப்படியே வேறு லெவலுங்க. ஹைவே பக்கத்தில் வேறு லெவலில் விவசாயம் பண்ணுறாங்க. வேறு லெவலில் ஒரு பக்கம் கோதுமை, ஒரு பக்கம் பூச்செடி. செம்மையாக இருக்குது. சென்டரில் அந்த சொட்டு நீர் பாசனம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கங்கே சின்ன சின்ன கொட்டாய் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே போயிட்டே இருந்தோம் ஹைவேல. சடனாக அந்த மாதிரி ஒரு ஓடையை பார்த்தேன். குளிக்கலாம், ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன். ஆனால் தண்ணி நல்லா தான் இருக்குது, மேலே பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் இறங்கி போனோம்னா சகதியாக இருக்கும். அதுதான் இப்போ யோசித்து நின்றுட்டுருக்கேன், என்ன பண்ணலாம் ஏது. ஏன்னா தண்ணி தேட ரொம்ப இதாக இருக்குது. குளிக்கணும்னு ஒரு ஆசையாகவும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ட்ரெஸ்ஸு இன்னும் வாஷ் பண்ணாமே இருக்கேன். அதனால் நானும் தேடிட்டுருக்கேன். தண்ணி நல்லா இருக்குது, மேலே பார்க்க தண்ணி நல்லா இருக்குது. இதே நம்மக்கிட்ட ஜெக்கு இருந்தால், மக்கெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மொண்டு ஊற்றிருக்கலாம், துணி துவைச்சிருக்கலாம், இல்லை வேறு எங்கன்னா பார்க்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். நம்ம ஊர் மாதிரி பம்ப் செட்டு அதெல்லாம் இருந்திருந்தா நல்லாயிருக்கும். இங்கே அப்படி எதுவும் இல்லையே. இது ஓட மாதிரி, ரன்னிங்கில் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. எங்கேயா அந்த எண்டிங்கில் போய் உட்காந்து குளிச்சலாம். பட் அங்கே எல்லாமே தண்ணி தேங்குற நிலவில் தான் இருக்குது. சரி வேறு எதனா பார்க்கலாமா, இல்லை இன்னும் சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்குறதே ஒரு இதுங்க. ட்ராவலில் தண்ணியும் கிடைக்காது, குடிக்கவே தண்ணி கிடைக்காது. இதெல்லாம் குளிக்கிறதுக்கு தேடி குடித்து ட்ரெஸ்ஸாக வாஷ் பண்ணி அதை வியர் பண்ணி காய வச்சு நம்ம எடுத்துக்கு போகிறது செம்ம வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃபீலு. பார்ப்போம் இன்றைக்கி எங்கே கிடைக்குதுன்னு தெரில. இன்றைக்கி ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே சர்ச்சிங் தான். வாட்டர் இருக்கா இல்லையா, குளிக்கிறதுக்கு இடம், அதை தான் தேடுறது தான் ஃபுல்லாக. இங்கே போகிற வழியில் பாருங்கள், நல்ல ஒரு நிலம் பயங்கரமாக இருக்குது. அதில் ஒரு ஃபேமிலி நிலம் உழுந்துட்டுருக்காங்க. மாடில் பார்த்துருங்களா, இவ்வளோ அழகாக உழுந்துட்டுருக்காங்க. அது பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவர், சின்னதாக ஒரு ஓடை. தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இது சின்ன ஓடை. இது ஹைவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கம் தண்ணி, பிரிட்ஜு, அதுக்கு நடுவில் வந்து விவசாயம் பண்ணினுக்கிறாங்க. சென்டரில் பைப் போட்டு தண்ணி எடுத்து வந்து விவசாயம் நடுறாங்க. விதை போட்டுகிட்டே போகிறாங்க. ஆக்சுவலி இது வந்து கோதுமையாக அது என்னத்தில், பட் இங்கே எல்லாமே ஃபுல்லாக கோதுமையாக தான் இருக்குது. ஃபுல்லாக கோதுமை தான் இங்கே நிறையா. அருமையாக இருக்குது. வாங்க அப்படியே பார்த்துட்டே போவோம். இதுதான் அந்த பாலம். இந்த சைடு தண்ணி, இது பாலம். அங்கே பாருங்கள், கட்டின தொலை வரையும் கோதுமை தாங்க. வேறு லெவல். ஃபுல்லாக கோதுமை தான். கோதுமை அதிகமாக விளையிற ஸ்டேட்டு மத்திய பிரதேஷ் கூடவான்று எனக்கே சந்தேகமாக இருக்குது. பஞ்சாப் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இங்கேயுமா அப்படின்றதான். அவ்வளோ விவசாயம் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல.
வாங்க, வெயில் வேறு கொளுத்துது, போவோம் அப்படியே பார்த்துட்டு போவோம். இதை கொஞ்சம் பாருங்களேன், இதை கொஞ்சம் பாருங்களேன். ஏதோ பாதாள குகைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலி இங்கெல்லாம் வந்து நவம்பர் டிசம்பர்லலாம் பச்சை பசுன்னு இருக்கும் போல். பாதாள குகைக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல். ஏதோ லாரியெல்லாம் போகும்போது ஓகே, ஆனால் எதுவும் இல்லாதப்போ போகும்போது அப்பா. வாங்க இன்னும் எவ்வளோ தொலை. அங்கே போய் இன்னொரு பெண்டு, ஐ திங்க் இது எஸ் பெண்டுன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். இன்னும் எதையெல்லாம் கடந்து போக வேண்டியது இருக்கோ தெரியவில்லையே. செம்ம ஆக்சிடெண்ட்டுங்க இது, செம்ம டவுனுங்க. அதனால் அப்படியே வந்து கவுந்துட்டு செம்ம டவுன் இது ஆக்சுவலி. அதனால் அப்படியே வந்து இழுத்துட்ருக்கு. டவுனில் போகும்போது அதுக்கு தாங்க மெதுவாக போகணுன்றதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. இவ்வளோ நேரம் மேடு இருந்தது, இப்போ பாருங்கள் என்ன டவுனு. நாமளே கொஞ்சம் சேஃபாக தான் போகணும் போலக்குதுங்க. இங்கே பாருங்கள், மத்திய பிரதேசில் பஸ் ஸ்டாப் இது தான். ஆக்சுவலி பெரிய பஸ் ஸ்டாப் இது தான். இங்கே தான் எல்லா பஸ்ஸும் நின்றுட்டு போவாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கடை இருக்குது. ஃபஸ்ட்டு பஜ்ஜி கடை, அடுத்தது காஃபி, அண்டு அதுக்கடுத்து ஸ்வீட் கடை, அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு அதெல்லாம் விற்கிற கடை. இன்னமும் டீ கடைலாம் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இங்கே வந்து தான் எல்லா பஸ்ஸும் இங்கே வந்து நின்றுட்டு தான் போகுது. நாம் இங்கே உக்காந்துட்டு ஸ்நாக்ஸ் வடை சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு இதை பார்க்கும்போது அந்த காலத்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா மத்திய பிரதேஷில் இதை பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னே நம்ம ஒரு இது இருந்திருக்கோம் இல்லையா, வீடுங்க, குடிசை, ஓட்டு வீடுங்க, அங்கங்கே சின்ன சின்ன கிராமம், வயல்வெளி அப்படி தான் இருக்குது. இன்னமும் இங்கே அப்படி தான் இருக்குது. செமையாக இருக்குது, அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இன்னும் பார்க்கலாம், போக போக நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா ஐடியாவில் எடுக்க முடியல, செமையாக இருக்குது. வடை பஜ்ஜி அதெல்லாம் நல்லா சூடாக சாப்பிட்டுட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் கொஞ்ச நேரம் அப்படியே காற்று வாங்கிட்டு இந்த ஊருக்குள்ளே வந்தேன். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஊருக்குள்ளே வந்தால் செமையாக இருக்குங்க, செம்ம வைபாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கேயே ஒரு கோயில் இருக்குது, ஐ திங்க் மந்திர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அங்கேயே இருந்தது. ஆல்மோஸ்ட் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஓகே இது கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குது, ஊரில் கொஞ்சம் அமைதியாகவும் இருக்குது. ஸ்பெஷலாக ஒன்று சொல்ல போனால் மத்திய பிரதேஷ் என்ட்ரி ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு அமைதி இருக்குது, ஒரு அமைதியாக ஒரு சாந்தமாக அப்படி ஒரு அமைதி இருக்குது. அதனாலே சரி என்ட்ரன்ஸே ஆல்மோஸ்ட் அந்த ரூட்டில் தான் வந்தேன். அந்த ரூட்டில் வந்துட்டு நேராக போய் அந்த பக்கம் தான் சாப்பிட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போதே இது ஃபஸ்ட்டு பில்டிங் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பில்டிங் வந்து போலீஸ். ஸோ அங்கே தான் வந்து போலீஸ் உக்காந்துட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறது மற்றது எல்லாமே. ஸோ அங்கே பார்க்கும்போது ஓகே ஏன் நம்ம இங்கே ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனால் அங்கே போய் கேட்டுட்டு சரி நீங்கள் போய் அங்கே ஒன்று நான் பிளான் பண்ணது அங்கே ஸ்டே பண்ணணும், இல்லைனா இங்கே இந்த கோயிலில் ஸ்டே பண்ணணும் அப்படின்றதான் பிளான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக இங்கே போய் வந்து படுத்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே மனசு கொஞ்சம் ஆறுதல். அதில் பார்த்திங்கன்னா நேராக நமக்கு தேவையானது சுவிட்ச் போர்ட். ஸோ அது ஹைலைட்டாகவே இருக்குது, பிரச்சனையே கிடையாது. இங்கே ஒன்றும் இல்லை, அவுட் சைடு டென்ட்டு போட்டுன்னு படுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொன்னது இதுதாங்க. ஸோ அங்கங்கே சின்ன சின்ன ஓடு வீடு செமையாக இருக்குது. அங்கங்கே பாருங்கள், ஓடு வீடு, திண்ணை இதெல்லாம் செமையாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்குது. இன்றைக்கி நைட் நான் இங்கே தான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் இன்றைக்கி டே. ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் see you on next video. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர்னா அரௌண்டு 75 கிலோமீட்டர் தாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப 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 என்ன சொல்கிறது, ரொம்ப மேடு, ஒரு இடத்துல மட்டும் மேடாக இருந்தால் பரவாயில்ல. பட் இன்றைக்கி வந்து ஏறினதெல்லாம் மேடு பள்ளம் அப்படியே இருந்தது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ஸை வந்து கவர் பண்ண முடியவில்லை, சரிங்களா. ஸோ அதனால் நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களிடம் நான் சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சினி டைம் பாபு. அண்ட் பாய் பாய், டேக் கேர் அண்ட் see you on next video guys. Bye.